வெல்கம் டு துளிர் சேனல். இன்னைக்கு நம்ம சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரை மூடி தேங்காவை திருவி வச்சிருக்கேன். அதில் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 7 8 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது இதில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை இதை சேர்த்துட்டு 5 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.